வணக்கம் மக்களே. இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தினமும் சக்தி வாய்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். நீங்கள் இரவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணவு உங்களை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கும், காலையில் ரொம்ப எனர்ஜியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் 4 பிஸ்தா பருப்பு சாப்பிடுங்க, உடம்புல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது விலை உயர்ந்தவையே என்றாலும் அவை அவசியமாக சேர்க்க வேண்டியது நல்லது அப்படின்றாங்க. அந்த வகையில் உலர் பருப்புகள் மற்றும் உலர் பழங்கள் எல்லாமே ஆரோக்கியமானவை. பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா என்று சொல்லி கொண்டே போகலாம். நீ பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்தாவா அப்படின்னு விளையாட்டுக்கு கேட்கலாம். ஆனால் பிஸ்தா பருப்பில் ஆரோக்கிய நன்மைகள் அளவிட முடியாதது இருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பிஸ்தா சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும், இரவில் முக்கியமாக பிஸ்தா சாப்பிட்றது நல்லதா அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாங்க. உலர் பழங்கள் மற்றும் உலர் பருப்புகள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அதில் வைட்டமின், புரதம், ஃபைபர் உள்ளிட்ட சத்துகள் உண்டு அப்படின்றதுனால தினமும் ஒரு வகை நம்ம சாப்பிட்றதன் மூலம் பல நோய்கள் வராமல் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றாங்க. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வகையில் பிஸ்தா பருப்புகள் அடங்கும் அப்படின்றாங்க. தானியமாகவோ இல்லைனா பார்த்திங்கன்னா நிறைய பழங்களோ காய்கறிகளோ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். தனியாகவோ பச்சையாகவோ வறுக்கப்பட்டோ அலங்கரிப்பு பொருளாகவோ அல்லது உலர் பழங்களுடனோ அல்வா, ஐஸ்கிரீம் இது மாதிரி எல்லாத்துடனும் நம்ம பயன்படுத்துவது தான் அதிகம். ஆனால் பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதன் மூலம் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பிஸ்தா நீண்ட காலமாகவே உடலுக்கு அவசியமான ஊட்டச்சத்து கொண்டிருக்கும் முக்கிய பொருளாக பார்க்கப்படுது. இது வைட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள் போன்றவற்றின் சிறந்த ஆதாரமாக பார்க்கப்படுது. இதில் தாமிரம், மேங்கனீசு, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற தாதுக்களும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நட்ஸ் வகைகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பால் சேர்த்து அல்லது தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட வேண்டும், அல்லது உணவு இடைவேளை நேரங்களில் மாலை வேலைகளில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. தினமும் 3 அல்லது 4 பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் தவறாமல் சாப்பிட்டு வந்தால் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பிஸ்தா உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. மூளைக்கு வேலை கொடுத்தால் எப்போதும் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. பிஸ்தா கொட்டைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ மூளைக்கு தகிய குணங்களை தருது. மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக கிடைப்பதனால மூளை பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்தாக்களில் பச்சை மற்றும் ஊதா நிற கொட்டைகள் மூளையில் அறிவாற்றலை மேம்படுத்தும், சிந்தித்தல் மற்றும் புரிதலுக்கான திறனுள்ள லுட்டெயின் மற்றும் அந்தோசியான்கள் நிறமிகள் பார்த்திங்கன்னா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலர் பருப்புகளில் பிஸ்தா கொட்டைகள் மூலம் அதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்களை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் காண்பிக்கிறது அப்படின்றாங்க. நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள் அதை கட்டுக்குள் வைக்க தவறிவிடும்போது பார்வை இழப்பு, சிறுநீரக கோளாறு பிரச்சனைகளுக்கு உள்ளாவது உண்டு. பெருமளவு உணவு வழியாக நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு அல்லாமல் நீரிழிவினால் உண்டாகக்கூடிய இதய பாதிப்புகளும் வராமல் தடுக்க உதவக்கூடும். உணவுகள் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். பிஸ்தா உணவுகள், பருப்புகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வு ஒன்றில் நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகள் கூட பிஸ்தா பருப்பை நம்ம எடுத்துக்கலாமா? உயர் ரத்த சர்க்கரை அளவை கொண்டவர்கள் பிஸ்தாக்களை உட்கொள்ளும் போது அவை இன்சுலின் சுரப்பை அதிகரிப்பதாகவும் உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பிஸ்தா குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருப்பதனால இவை ரத்த சர்க்கரை அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வு ஒன்றில் டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் 12 வாரம் ஒரு நாளைக்கு 2 முறை பிஸ்தா பருப்பை எடுத்துக்கொண்டால் போதும் ரத்த சர்க்கரை அளவு 9% வரை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்தாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கரோட்டினாய்டுகள் மற்றும் பினோலிக் கலவைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த அழுத்தம், கொழுப்பு போன்றவை கட்டுப்படுத்துவதன் மூலம் பெருமளவு இதய நோய் உண்டாகக்கூடிய அபாயம் குறைக்க முடியும். மற்ற பருப்புகளை காட்டிலும் பிஸ்தாவில் குறைந்த அளவு கொழுப்புகளே இருக்குது. உதாரணமாக 28 கிராம் பிஸ்தாவில் 13 கிராம் மட்டுமே கொழுப்பு உண்டு. இதிலும் 11 கிராம் ஆரோக்கியமான ஒற்றை செறிவுறாத கொழுப்புகளாகவும் 2 கிராம் மட்டுமே செறிவுற்ற கொழுப்புகளாகவும் இருக்கும் அப்படின்றாங்க.
தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா பருப்பு. பிஸ்தாக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை மேம்படுத்துது. இதனால் வந்து இதய அபாயம் வந்து தவிர்க்கப்படுது. பிஸ்தா பருப்பை எடுத்துக்கொள்பவர்கள் குறித்த வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு ஒன்றில் உடலில் கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல் அளவு வந்து குறைந்ததாகவும் நல்ல கொழுப்பான HDL அளவு அதிகரிப்பதாகவும் வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க. மற்ற உலர் கொட்டைகளை காட்டிலும் பிஸ்தா வந்து இரத்த குறைபாட்டை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. உடல் எடை அதிகமாக இருக்கா, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியலையா? அதிக எடையை கொண்டிருப்பவர்கள், உடல் எடை குறைப்புக்கு வந்து முயற்சிப்பவர்கள் பிஸ்தா கொட்டைகளில் நார் சத்து நிறைவான புரதம் இருப்பதனால இதை சாப்பிட்றது வயிற்றில் பசி உணர்வு நீண்ட நேரம் உண்டாகாது. அதோடு குறைவான அளவே வந்து உணவை வந்து எடுத்துக்கொள்ள செய்கிறது. எடை குறைப்புக்காக பிஸ்தா சாப்பிடுபவர்கள் ஆய்வு செய்வதில் வழக்கமானவர்களை காட்டிலும் இவர்களது இடுப்பு அங்குலம் கணிசமாக குறைந்ததாக வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்தாவில் இருக்கக்கூடிய நிறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை வந்து ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்தா எடை இழப்புக்கு உதவும் என்றாலும் கணிசமான அளவு வந்து நொறுக்கு தீனியாக அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் போது அவை எடை அதிகரிப்புக்கும் சாத்தியமான ஒரு வாய்ப்பாக கூடுது. அப்படின்றதுனால நம்ம எல்லாமே வந்து ஒரு அளவு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவிழி சிதைவு என்று சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதான பிறகு வரக்கூடிய கண் நோயாகும். இவை படிப்படியாக பார்வை திறனை குறைத்து கொண்டே வந்து நம்ம படிப்பதிலும் பார்வை திறனில் சிரமத்தை வந்து உண்டாக்குறது, இது மாதிரியான நிறைய வேலைகளை செய்யுது. நமக்கு பார்வை திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு வந்து விழித்திரையின் முக்கிய அம்சங்களான கெரோட்டினாய்டுகள், லூட்டெயின் மற்றும் ஜியாக்சந்தின் போன்றவையாகும். ஸோ இந்த சக்திகள்லாம் இதில் இருக்குது, பிஸ்தாவில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இரவு நேரங்களில் நீங்கள் பிஸ்தா சாப்பிட்டு தூங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஏன் இரவு நேரங்களில் நமக்கு வந்து அதோடைய சக்தி அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்தாவில் காணப்படக்கூடிய சக்திகள் கருவிழி சிதைவை தடுக்கவும் கண் தேய்மானங்கள் கண் புரை பாதிப்புகளையும் வந்து வராமல் தடுக்க பிஸ்தா பருப்புகள் உதவக்கூடும் அப்படின்னு வந்து ஆய்வு ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. பிஸ்தாக்களில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ சருமத்தில் வயதான தோற்றத்தை தள்ளி போட செய்து பிஸ்தா வந்து சருமத்திற்கு ஈரப்பதமூட்டும் பொருளாக செயல்பட்டு சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவுது. சூரியனிடமிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களால் சருமத்திற்கு உண்டாகக்கூடிய சேதத்தை தடுத்து பாதுகாக்கிறது. பிஸ்தாவில் இருக்கக்கூடிய தாமிரமானது சருமத்தில் தோல் சுருக்கம் வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஸ்தாவில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. பயோட்டின் பற்றாக்குறையால் முடி உதிர்வு உண்டாவது, முடி பிளவு ஏற்படுவது, வறட்சி உண்டாவது இதெல்லாம் வந்து தடுக்கப்படுது. ஸோ தினமும் பிஸ்தா எடுத்துக்கோங்க, இரவு நேரத்தில் குறிப்பாக எடுத்துக்கோங்க. இது போன்ற விஷயங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.